தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு மட்டுமே அன்பு உடன் பிறந்தார்களே 70 லட்சம் பேர் பணிக்காக காத்திருக்கிறார். இந்த 70 லட்சம் பேருக்கு நீ எப்படி வேலை கொடுப்பாய்? கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது என் பெற்றோர்களே. நீர், வயிறு, நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதுதான் எங்களுடைய ஆட்சி முறை. நீர் என்ன? நீர்வள பெருக்கம், நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு எங்கள் திட்டம். நீர் வந்துச்சா அதுக்கப்புறம் வயிறு, பசி, பசி வந்தால் 10 பறந்து போகும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம் எல்லாம் போயிடும். கல்வி எல்லாம் போயிடும். நீ மனுஷனாக இருக்க மாட்டாய் என்கிறார் அறிவு மூதாட்டி அவை. அப்ப என்ன பண்ணும்? பசி என்ற சொல் என் தேசத்தில் இல்லாம ஒழிக்கணும். என்ன பண்ணுவாய் சீமான்? நானே வேளாண்மை செஞ்சிருவேன். வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிடுவேன். தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திடுவேன். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், அதனால் பசுமை பொருளாதாரம். ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், வாத்து வளர்த்தல் எல்லாம் அரசு பணி. பனை, பனை சார்ந்த தொழில், தென்னை, தென்னை சார்ந்த தொழில், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன்னுடைய தொழிற்சாலை காற்றை நஞ்சாக்கும், நீரை நஞ்சாக்கும், நிலத்தை நஞ்சாக்கும். என்னுடைய தொழிற்சாலை எதையும் செய்யாது, எந்த கேடையும் விளைவிக்காது. அவனவன் வாழ்விடத்திலே அரசு பணியை கொடுத்துருவேன். இந்த 1000க்கு கையெந்தைய ஆத்தால பண்ணி வைக்க மாட்டேன். நீ அங்கே இரு. இந்த திருச்சியா இந்த ஒரு துறையூரா, அங்க அரசு பணி. எங்கே இருக்க நீ? சேலமா, எடப்பாடியா? இந்த அங்கேயே என்ன வருது? மாம்பழம், மாம்பழத்திலிருந்து வர தொழிற்சாலை, பலாப்பழம், பலாப்பழத்திலிருந்து கரும்பு, கரும்புல இருந்து ஆடு மாடு வளர்த்தல்,